6th standard term 3 chapter 3 perimeter and area exercise 3.1 6th third sum என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதே previous class உடைய continuation தான் இது perimeter and area for the given shape கொடுக்கப்பட்ட படத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இப்போ இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்குதுங்களா அடுத்து இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அடுத்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இப்போ இந்த சைட்ஸ் இருக்குறதெல்லாம் சரி இந்த ஷேப்ஸ் இருக்குறதோட இப்போ நம்ம சைட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிரணும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மொத்த அளவு 15 ன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த டோட்டல் ஏரியா அதாவது இதில இருந்து இது வரைக்கும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 இது 12 ஏனா பெரிமீட்டருக்கு அந்த சைட்ஸ் உடைய அளவு நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிச்சிரணும் ஓகேங்களா சோ இது 12 இருக்கு இப்போ நம்ம பெரிமீட்டர் போடுறோம்னா இந்த பக்கம் வேணும் அடுத்து இந்த பக்கம் வேணும் சோ அப்ப இந்த பக்கம் இருக்குதுங்களா சோ அப்ப இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்து எழுதலாம்னு பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் தி given shape கொடுக்கப்பட்ட அந்த படத்திற்கு தேவையான அந்த சுற்றளவு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிக்கிறோம் நம்ம சோ ஃபர்ஸ்ட் 10 எடுக்கறோம் சோ அப்போ 10 பிளஸ் அடுத்து இந்த மொத்த அளவு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 15 பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த அளவு அதாவது இதில இருந்து இது வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 50 அடுத்து இந்த சின்ன ஏரியா எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 12 ஏனா பெரிமீட்டர் சுற்றளவுனா எல்லா சைட்ஸையும் ஆட் பண்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் சுற்றளவு சோ 12 முடிச்சிட்டோமா அடுத்து இங்க இருந்து இப்படி போணும்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 13 அடுத்து இங்க இருந்து இந்த ஏரியா அப்ப இந்த ஏரியா என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா சொல்ல முடியுமா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது மொத்தமா 50 அப்ப இந்த ஏரியா எப்படி கவர் பண்றதுன்னா அதுக்கு நமக்கு இங்க 10 ன்னா இங்க என்னவா தான் இருக்கும்னா 10 ஏனா இது ஸ்கொயர் மாதிரி இருக்குதுங்களா அப்ப இங்க 10 இங்க 10 இங்கேயும் என்னதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 இப்போ மொத்தமா 50 அதுல இந்த பாதி 10 அப்ப இது என்ன வரும் 50 minus 10 which is equal to 40 அப்ப இதில இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 40 cm சோ அப்ப நம்ம 13 வரைக்கும் முடிச்சிருக்கோமா அடுத்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை கவர் அப் பண்ண போறோம் சோ 40 அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா 10 இப்போ திரும்ப இந்த பக்கம் வராதீங்க ஏனா இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சோ அப்ப 10 இந்த 15 50 12 13 இந்த இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் இதில இருந்து இது வரைக்கும் 50 இந்த இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் உடைய அளவு இங்க என்னவோ அதே தான் இங்க வரும் சோ அப்ப 50 ல 10 போச்சுனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 40 அதுக்கு அடுத்து இந்த பக்கம் போனீங்கன்னா 10 சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கனா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 150 cm சோ இதுதான் பெரிமீட்டர் சுற்றளவு அடுத்து ஏரியா பாத்தீங்கன்னா மூணு ஷேப்ஸ் இருக்குது கரெக்ட்டுங்களா சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயரை கண்டுபிடிக்க போறோம் சோ ஸ்கொயர் உடைய சைடு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 10 சோ ஸ்கொயர் உடைய சைடு 10 ஏரியா ஆஃப் a square என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா சோ ஏரியா ஆஃப் a square என்ன ஃபார்முலா side into side square units ஓகேங்களா சோ அப்போ side into side square units தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா பக்கம் into பக்கம் சதுர அலகுகள் சோ அப்ப பக்கம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 10 into 10 அப்படினா ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 100 யூனிட் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ நம்ம ஸ்கொயர் உடைய ஏரியாவை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் செவ்வகம் என்ன இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா length into breadth அழகா லென்த்தும் கொடுத்திருக்காங்க breadthும் கொடுத்திருக்காங்க சோ length பாத்தீங்கன்னா 50 breadth பாத்தீங்கன்னா 5 சோ அத அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூஷன் பண்ண போறோம் சோ L into B அப்படினா என்ன வரும் length 15 பார்த்துட்டோம் breadth வந்துட்டு 5 so 5 5s are 25 னு போட்டுட்டு ஒரு 0 சேர்த்துக்கோங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ அவ்வளவுதான் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா half into B into H செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு இப்போ half அப்படியே போட்டுக்கோங்க இதுதான் ட்ரையாங்கிள் எப்பவுமே இந்த கிராஸா இருக்கிற சைடை எடுக்க கூடாது சரிங்களா ஸ்ட்ரைட்டா இருக்கிற சைட்ஸ் தான் நீங்க எடுத்துக்கணும் அதுல நீங்க எதை எப்படி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது இத பேஸ்னு எடுத்துட்டு இத ஹைட்னு எடுத்தாலும் சரி அல்லது இத பேஸ்னு எடுத்துட்டு எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இந்த கிராஸ் ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க இத மட்டும் எடுக்காதீங்க சோ 5 12 மீதி இருக்கிற அளவு சோ நீங்க இத எப்படி 5 into 12 னு போட்டாலும் சரி அல்லது 12 into 5 னு போட்டாலும் சரி 2 வையும் 2 1s are 2 2 6 are 12 இது ரெண்டுமே 2 டேபிள்ல போகும் சோ அப்ப மீதி என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5 into 6 which is equal to 30 centimeter square சோ நமக்கு மூணு ஏரியா கிடைச்சிருக்குது ஒன்னு 100 அடுத்து 250 அடுத்து 30 இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியா மொத்த பரப்பளவு அப்படின்றது கிடைக்கும் சோ என்னென்ன வேல்யூஸ் 100 plus 25 plus 30 so இத ஆட் பண்ணீங்கனா என்ன கிடைக்கும் சாரி 25 இல்ல 250 plus 30 so 250 plus 100 is 350 plus 30 என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா 380 ஏரியா அப்படினாலே என்ன போட்டுறணும்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் so அவ்வளவுதான் அந்த சம்மோட சொல்யூஷன் thank you